முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை வச்சு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 3 ஸ்பூன் கருப்பு உளுந்து, இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இது கூட 10 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 5 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய நெல்லிக்காயை விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு 2 சில்லு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கைப்பிடிக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரே நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல அதிகமான பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. கண்டிப்பாக முருங்கைக்கீரை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து பல்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கட்டியாக வந்துருச்சு பாருங்கள். முதல்ல தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆகிடும். இது நம்ம 4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.